තියෙනවා. ගරු බිමල් රත්නායක ඇමතුමා නම කියවුණානේ. ගරු මැතිණියනි මට මගේ නම සඳහන් කරපු නිසා මම ඉදිරි අවස්ථාවකදී පිළිතුරු දෙන්නම්. මට ස්ටෑන්ඩින් ඕඩර්ස් අනුව කතා කරන්න පුළුවන්. ඒ වගේම මෙතුමාගේ ඒ නිසා මම ඉදිරි අවස්ථාවකදී මම පැහැදිලි කරන්නම්. ඒ පිළිබඳව පැහැදිලි කරන්න. මන්ත්‍රීතුමා ඔබතුමාට අවස්ථාව ලබා දුන්න ඔබතුමා වාඩි වෙන්න. ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාලා වාඩි වෙන්න. කරුණා කරලා ඔබතුමා අසුන් ගන්න. දැන් ඔබතුමාට අවස්ථාව දුන්නනේ. දැන් ඉඳ ගන්න. ගරු ආනන්ද විජේපාල ඇමතුමා ඔබතුමාට විනාඩි 17ක් කාලයක් තිබෙනවා. කරුණා කරලා නිහඬව වෙන්න. නියෝජ්‍යකාරක සභා සභාපතිතුමියනි අද දින පැවැත්වෙන මේ අපරාධයකින් උත්පාදිත දේ පිළිබඳව වූ පනත් කෙටුම්පත් සම්බන්ධයෙන් අදහස් ප්‍රකාශ කිරීමට අවස්ථාව සලසා දීම ගැන මා පළමුවෙන් ස්තුතිවන්ත වෙනවා. විශේෂයෙන් මේ පනත කැබිනට් මණ්ඩලයට ඉදිරිපත් කරලා ගරු අධිකරණ අමාත්‍යතුමා මේ පනත වඩා කඩිනමින් මේ පාර්ලිමේන්තුවට ගෙනවිල්ලා මේ ක්‍රියාත්මක කිරීම සඳහා අවශ්‍ය පියවර ගැනීම පිළිබඳව මමත් එතුමාට විශේෂයෙන් ස්තුතිවන්ත වෙනවා. මොකද ගරු සභාපතිතුමියනි ඔබතුමිය දන්නවා කරුණාකර අසභ්‍ය වචන භාවිතයෙන් නතර කරන්න. මේක උත්තරීතර ආයතනයක්. අසභ්‍ය වචන භාවිතා කරන්න එපා ගරු මන්ත්‍රීතුමා. ඔබතුමාට කතා කරන්න අවස්ථාව දීලා ඉවරයි. මේක අපිට කතා කරන්න කරුණාකර නිහඬ වෙන්න. ආනන්ද විජේපාල මන්ත්‍රීතුමා ඔබතුමා කතා කරන්න. ගරු සභාපතිතුමියනි ගරු මන්ත්‍රීතුමා වාඩි වෙන්න. නිහඬ වෙන්න. කරුණාකර නිහඬ වෙන්න. සභාපතිතුමියනි මේ දේශපාලන සංස්කෘතියෙම පේනවා ගරු සභාපතිතුමියනි. ගරු අනුකරණාතික ඇමතිතුමා ගරු සභාපතිතුමියනි කරුණාකර නිහඬ වෙන්න. ගරු පාර්ලිමේන්තුව මන්ත්‍රීවරුනි කරුණාකර නිහඬ වෙන්න. මූලාසනයට ගරු කරන්න. කරුණාකර නිහඬ වෙන්න. හරි මන්ත්‍රීතුමනි සියලුම මන්ත්‍රීවරු කරුණාකර නිහඬ වෙන්න. ඔබතුමාට අවශ්‍ය වෙලාව දීලා තිබුණේ. දැන් කරුණාකර වාඩි වෙන්න. ආනන්ද විජේපාල ඇමතුමා ඔබතුමා කතා කරගෙන යන්න. සභාපතිතුමියනි අපිට පේනවා මේ දේශපාලන සංස්කෘතිය සම්බන්ධයෙන් අපිට நான் வெளியரங்கிலே செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கான பிரதானமான காரணம் கூட்டங்களுக்கு வர முடியாவிட்டாலும் கூட வீடுகளிலே இருந்து இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்ற அந்த செய்தியை உங்களுடைய மக்கள் கேட்க வேண்டும் என்றதுக்காகத்தான் வெளியரங்கிலே நாங்கள் இந்த கூட்டத்தை செய்ய வேண்டும் சொல்லிவிடுகிறேன். ஏனைய கட்சியை பொறுத்தளவிலே இன்று உங்களுக்கு தெரியும் ஒட்டுமொத்த தொகுதிக்கான வேட்பாளர்களை அழைத்து ஒரு அறைக்குள்ளே வைத்து அந்த வேட்பாளர்களை மாத்திரம் வைத்துக் கொண்டு வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை நடத்தி வருகிறார்கள். ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியானது நாங்கள் தமிழரசு கட்சி போட்டி போடும் சகல பிரதேச சபைகளிலே ஒவ்வொரு பிரதேச சபைக்கு ஒரு வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை இவ்வாறாக மக்களுடைய பெருமளவான மக்களுடைய பங்கேற்றுடன் நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். உண்மையிலே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பொறுத்தளவிலே உண்மையிலே எங்களுடைய இந்த வட்டாரத்துடைய இரு வேட்பாளர்களும் ஜெயலலிதா அவர்களும் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களும் இருவரும் இணைந்து இந்த போரதீவு பெற்ற பிரதேச சபையிலே அதிகூடிய வாக்குகளால் வெல்ல போற வட்டாரமாக இந்த வட்டாரத்தை மாற்ற வேண்டும் என்றதை முதலாவது இங்கே வருகை தந்திருக்கும் அனைவரும் நான் முதலாவது கேட்டுக்கொள்கிறோம். ஏன் நாங்கள் இந்த வட்டாரத்தை பொறுத்தளவிலே உண்மையிலே அதே நேரத்தில் நான் இந்த இடத்தை குறிப்பிட வேண்டும். எங்களுடைய 2023ஆம் ஆண்டு தேர்தலிலே எங்களுடைய குமாரி அக்கா அவர்களும் முத்துமன் ஐயா இணைந்து இந்த வட்டாரத்தை வெற்றி பெற செய்ய இருந்தவர்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக தேர்தல் நடைபெறவில்லை. அவர்களும் இணைந்துதான் இம்முறை இந்த 2 வேட்பாளர்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். உண்மையிலே இந்த மண்டூர் பிரதேசத்தை பொறுத்தளவிலே நான் நீண்ட நேரமாக நீண்ட உரைகளை நீங்கள் கேட்டு வந்திருப்பீர்கள். என்னுடைய கை சுந்தரலிங்கம் ஐயா பேசும் பொழுது சொல்லியிருந்தார், இந்த பிரதேசத்திலே இந்த மக்களை குடியேற்றி விட்டது
இந்த பிரதேசத்திலே இந்த மக்களுக்கு இந்த வாழ்க்கையை அமைத்து கொடுத்ததனுடைய பெருமை இலங்கை தமிழரசு கட்சியுடைய முன்னாள் தலைவர் சீமு ராசமாணிக்கம் ஐயாவை சேரும். அந்த காலப்பகுதியிலே இந்த பிரதேசத்திலே பல குடியேற்ற திட்டங்களை அவர் உருவாக்காமல் இருந்திருந்தால், அந்த நேரத்திலே அந்த மக்களை கொண்டு இந்த பிரதேசத்தை அவர் குடியேற்காமல் விட்டிருந்தால், இன்று இந்த பிரதேசங்களும் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் வாழும் பிரதேசங்களாக மாறி இருக்கும். இதிலே இருந்து ஒரு 5 நிமிடம் தூரம் நீங்கள் வாகனத்தை ஓடி போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் எங்களுடைய ராசமாணிக்கம் ஐயா அந்த செய்த சில ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து அந்த விடயங்களை செய்தபடியினால்தான் இந்த குடியேற்ற கிராமங்கள் உருவாகி இன்று வரைக்கும் எங்களுடைய மக்கள் இந்த இடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பிரதேசத்திலே இருக்கும் இந்த குடியேற்ற கிராமங்கள் உருவாயிருந்தாலும் கூட இன்னும் இந்த பிரதேசங்களிலே வாழும் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்கின்றது. அடிக்கடி நாங்கள் சொல்லும் ஒரு விடயம், இந்த பிரதேசத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் என்று சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்களாகத்தான் இருப்போம். ஏனென்றால் இந்த மக்களை குடியேற்றிய பொறுப்பு எங்களுக்கு தான் இருக்கின்றது, எங்களுடைய கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு தான் இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த பிரதேசத்தில் இருக்கும் மக்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை அமைத்துக் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த எங்களுக்கு தான் இருக்கின்றது. அதை நாங்கள் கடந்த காலத்தில் சீரையூடாக செய்து காட்டியிருக்கின்றோம். கௌரவ சிவரேசன் ஐயா அவர்கள் தன்னுடைய கம்பெனி திட்டத்தின் கீழே இந்த பிரதேசத்துக்கு பாரிய நிதி ஒதுக்கீடை செய்திருந்தார். எனக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. சகோதரர் கௌதமன் அவர்கள் வாசிக்கும் பொழுது மண்டூர் சங்கர்புரம், மண்டூர் கணேசபுரம், தம்பளவத்தை இந்த கிராமங்களுக்கு இத்தனை முடித்துக் கொள்கிறேன். நான் உடைவேட காலப்பகுதியிலே எங்களுக்கு சில நகைச்சுவை கிடைச்சிருந்தது. ஒருவர் வந்து சில கருத்துக்களை சொல்லியிருந்தார். உண்மையிலே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான இந்த பணிகளை, இந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்த பணிகளை நாங்கள் புறப்படுத்தி இந்த பிரதேசத்துக்கு பாரிய அபிவிருத்தி பணிகளை கடந்த காலத்தை நாங்கள் செய்திருக்கிறோம். நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் இந்த மேடை கூட கடந்த காலத்திலே பன்மப்படுத்தப்பட்ட நிதியூடாக வந்த இந்த நிதியாக தான் நான் அறிந்திருந்தேன். உண்மையிலே இந்த பிரதேசத்தை பொறுத்தளவிலே உங்களுக்கு தெரியும், இந்த இன்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மண்டூர் பிரதான வீதி, இந்த மண்டூர் பிரதான வீதியை பொறுத்தளவிலே வெள்ளத்தால் கடுமையாக சேதமடைந்து போயிருக்கின்றது. உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி குழுக்கும் இடையிலான ஒரு சந்திப்பு நடந்தது. டிசம்பர் மாதம் நான் நினைக்கிறேன் ஒரு வெள்ளம் வந்து ஒரு 10 நாட்கள் நடந்தது ஒரு சந்திப்பு நடந்தது. அந்த சந்திப்பின் பொழுது நாங்கள் மிக முக்கியமாக இந்த மண்டூர் பிரதேசத்திலே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இந்த வீதிகளை உடனடியாக புனரமைக்க வேண்டும், இதை புனரமைக்கிறதுக்கான நிதியை ஒதுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை அந்த நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அந்த நேரத்தை அவர்கள் சொல்லியிருக்கார்கள், நாங்கள் இந்த பாதையால் சேதமடைந்த பாதைகளை புனரமைக்கிறது மட்டுமல்ல, மண்டூர் பிரதேசத்திலே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் ஒரு உணவு பொதி ஒன்றை நாங்கள் வழங்க போறோம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் இன்று இந்த வெள்ளம் வந்து 5 மாதங்கள் 4 மாதங்கள் கடந்து போய்விட்டது. இன்று வரைக்கும் எங்களுடைய வீதி புனரமைப்பு நடக்கவும் இல்லை, இந்த மக்களுக்கான உணவு பொதி வழங்கப்படவும் இல்லை. எங்களுடைய இந்த யோகராஜ் ஐயா எங்களுடைய மண்டூர் 13 வேட்பாளர்கள் இந்த சமரப்பட்டி ரோடை பற்றி எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறார். எங்களுடைய பாராளுமன்றத்தை இதை பற்றி பேசியிருக்கிறார்கள். ஆனால் இன்று வரைக்கும் அந்த வீதியை அபிவிருத்தி செய்வதற்கான எந்த ஒரு முயற்சியும் இந்த அரசாங்கம் எடுக்கவில்லை. ஆனால் தென்னிலங்கையை பார்த்தால் வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் அனைத்தும் இன்று கட்டமாக புனரமைத்துக் கொண்டு வாரார்கள். எங்களுடைய பிரதேசத்துக்கு மட்டும் பாரபட்சமாக தொடர்ந்து இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடு நடந்து கொண்டிருக்கு. இதுக்கான ஒரு பதிலடியை எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி இந்த பிரதேச மக்கள் எங்களுடன் இணைந்து இலங்கை தமிழரசு கட்சியுடைய வீட்டு சின்னத்துக்கு வாக்களிக்கிறது ஒரு சிறந்த பதிலடியை கொடுக்க வேண்டும். இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. தற்போது ஒரு சிலர் நேரத்தின் காரணமாக சென்றிருந்தாலும் கூட இன்று இந்த கூட்டத்திலே கூடிய மண்டூர் கணேசபுரம் சேர்ந்த மக்கள் மாத்திரமல்ல, பல பிரதேசங்களை சேர்ந்த மக்கள் வந்திருக்கிறார்கள். எங்களுடைய தும்மங்கனி வட்டாரத்தில் எங்களுடைய கொடுமையா வந்திருக்கிறார், எங்களுடைய சின்னவத்தையில இருந்து எங்களுடைய வெங்கட் போன்றவர்கள் வந்திருக்கிறார்கள், திருச்செல்வம் ஐயா வந்திருக்கிறார்கள். இது ஒரு பூரணமான, நான் ஒரு சிலருடைய பெயரை மட்டும் சொல்லியிருந்தான் என்றால் இருட்டாகிவிட்டது, முன்வரிசையில் இருக்கிறது மட்டும்தான் தெரிகின்றது. இந்த வகையிலே இந்த பிரதேசத்திலே போரதீவு பெற்ற ஒட்டுமொத்த போரதீவு பெற்றிலே இருக்க முக்கியஸ்தரால் கலந்து கொண்ட ஒரு கூட்டமாகவே நான் இந்த கூட்டத்தை பார்க்கின்றேன். இந்த வகையிலே இந்த தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு அதிகூடிய அளவான வாக்குகளை இந்த பிரதேசத்தில் கிடைக்கும். நாங்கள் 10 வட்டாரங்களை வெல்லுவோம், 80% அதிகமான வாக்குகளை நாங்கள் எடுப்போம். அதை எடுக்கிறதின் ஊடாக இந்த பிரதேச சபையினுடைய ஆட்சியை நாங்கள் பிடிப்போம் என்ற செய்தியை இந்த இடத்திலே நான் அனைவருக்கும் இன்னும் பயணங்கள் சொல்லுகிறேன். அதே போலதான் இறுதியாக சொல்லி நான் நான் இந்த இடத்திலே என்பிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சவாலை விடுகின்றேன். ஏனென்றால் இன்று சவால் விடக்கூடியவர்கள் அவர்கள் மாத்திரம்தான் என்றால் இந்த மாவட்டத்திலே எங்களுடைய பிரதேசங்களிலே எங்களை தவிர வேற அரசாங்கத்துடன் சேர்ந்து செயல்படுற அவர்கள் மாத்திரம்தான்.
இந்த பிரதேசத்திலே நான் வரும்பொழுது சொன்னார், ஒருவர் சொன்னார் கௌரவ வியாலேந்திரன், கௌரவ இல்ல அவர் இப்ப வியாலேந்திரன் அவருடைய ஒரு நண்பர் ஒருவர் இந்த பிரதேசத்திலே வட்டாரத்தை போட்டி போடுறதாக சொல்லியிருந்தார்கள். இந்த பிரதேசத்திலே வியாலேந்திரன் அவர்களே சிறையிலே இருக்கிறார் ஊழல் மோசடி குற்றச்சாட்டு. வியாலேந்திரனே சிறையிலே இருக்கும் பொழுது வியாலேந்திரனுடைய நண்பர் இந்த வட்டாரத்தை போட்டி போட்டு என்ன செய்ய போகிறார் என்பதை எங்களுடைய மக்கள் உணர்வு. இந்த தேர்தலிலே இந்த பிரதேசத்திலே எங்களுடைய கட்சி சின்னத்தை தாண்டி இந்த மாவட்டத்திலே படகு சின்னத்தை ஒரு சிலர் போட்டி போடுறார்கள். இந்த பிரதேசத்தை ஒட்டுமொத்த பிரதேசத்திலே அவர்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்கிறேன். ஏனென்றால் இந்த பிரதேசத்திலே மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளை பாராளுமன்றத்தை எடுத்து சொல்வதாக இருந்தால் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கும் கட்சிக்கு மட்டும்தான் நீங்கள் வாக்களித்தால் பாராளுமன்ற உறுப்பினராக மட்டும்தான் உங்களுடைய பிரச்சனைகளை பாராளுமன்றத்துக்கு கொண்டு செல்லலாம், ஏன் மாவட்ட மட்டத்துக்கு கொண்டு செல்லலாம். ஆனால் படகு சின்னத்துக்கு போடுற ஒவ்வொரு வாக்கும் சிறைச்சாலைக்கு உங்களுடைய செய்தியை சொல்ற ஒரு வாக்காக மாத்திரமே தான் அமையும். ஏனென்று சொன்னால் சகோதரர் வியாழேந்திரன் அவர்கள் சிறையில் இருக்கின்றார்கள். எங்களுடைய சிறுமேசன் ஐயா மறைமுகமாக சொல்லியிருந்தார் 21ஆம் தேதி முதல் அந்த கட்சியுடைய இன்னொரு தலைவர் அவர்களையும் சிறையிலே அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. மற்றது கருணா, அவரை பற்றியெல்லாம் நாங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை. இந்த தேர்தலுக்கு முறை எங்கேயாவது வரியில படுத்திருந்தார், அவரை பற்றி நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வகையிலே இந்த இடத்திலே நான் ஒரு சவால் ஒன்றை விடுக்க விரும்புகிறேன். அதாவது NPPயை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு இந்த பாராளுமன்ற அவர்கள் வர போகின்றது. 8ஆம் தேதி 9ஆம் தேதி 10ஆம் தேதி பாராளுமன்ற அமர்வுகள் இருக்கின்றது. முடிந்தால் வடக்கு கிழக்கை சேர்ந்த இல்லாட்டி இந்த நாட்டிலே எங்கேயாவது இருக்கும் ஒரு தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த கிழமை இந்த வாரம் முடிந்தால் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நான் பிரதமரிடம் சில கேள்விகளை கேட்கின்றேன். எங்களுடைய காணாமாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது, நான் அந்த கேள்வியை பிரதமரிடம் கேட்கின்றேன். எங்களுடைய அரசியல் கைதிகளுடைய விடுதலை எப்ப செய்வீர்கள், நான் பிரதமரிடம் அந்த கேள்வியை கேட்கின்றேன். எங்களுடைய மாகாண சபை தேர்தல் எப்ப நடத்துவீர்கள், அந்த கேள்வியை நான் பிரதமரிடம் கேட்கின்றேன். எங்களுடைய தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வை வழங்குவதற்கான ஒரு புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவது எப்ப நீங்கள் செய்வீர்கள், அந்த கேள்வியை நான் இந்த வாரத்திலே பிரதமரிடம் கேட்கின்றேன். முடிந்தால் NPPயை சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த வாரத்திலே பிரதமரிடம் ஒரு கேள்வியை எழுப்பட்டும். இந்த தமிழ் மக்களுடைய அரசியல் கைதிகளை பற்றி முடிந்தால் ஒரு கேள்வி எழுப்பட்டும். தமிழ் மக்களுடைய உறவுகளை காணாமல் தேடிக்கொண்டிருக்கிற தமிழ் மக்களுடைய சார்பிலே இருந்து தமிழ் மக்களுடைய வாக்காள பாராளுமன்றத்துக்கு சென்ற ஒரு NPP அரசாங்கத்தை சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் முடிந்தால் அந்த பிரதமரிடம் கேள்வி கேட்கட்டும். அதுக்கு பிறகு நாங்கள் பார்ப்போம், அவங்களுடைய நிலையை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். ஆனால் செய்ய முடியாது. வெறுமனே வாய்மொழிகளாகவே இந்த பாராளுமன்றத்தை இருக்கிறதுக்காகத்தான் அந்த நபர்களை நீங்கள் தெரிவு செய்திருக்கிறீர்கள். அந்த வகையில் பாராளுமன்றத்திலே பேசுவதற்கே சந்தர்ப்பம் இல்லாதவர்களை இந்த பிரதேச சபையிலே உங்களுடைய சார்பிலே அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது என்பதை எங்களுடைய மக்கள் உணர வேண்டும். அந்த வகையிலே எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி எங்கள் மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்துக்கு வாக்கை போட்டு இந்த போர்தீவு பற்றினுடைய அதிகாரத்தை எங்களுடைய கரங்களை பலப்படுத்தும் வகையாக இந்த அதிகாரத்தை தர வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.